ஹாய் வணக்கம் ப்ரோக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான செட்டிங்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. நெறைய பேர் இத வந்து செய்யாமயே வச்சிருப்பீங்க. அது என்ன எதுக்கு முக்கியம்? நம்மளோட சேனல்ல வந்து சர்ச்சில வரணும். அது போக பெரிய பெரிய சேனல் வீடியோ பார்க்கும்பொழுது, நம்மளோட சேனல் வீடியோவும் கீழ வரணும் அப்படின்னா, இந்த 2 இத மாத்துங்க. மாத்தும் பொழுது நம்மளோட சேனல் எத நோக்கி இருக்குன்னு ஒரு விஷயத்த மாத்தணும். இன்னொன்னு நெறைய வந்து நம்மளோட சேனல பத்தி நெறைய ஹேஷ்டேக் குடுக்கணும். அது எந்த இடத்துல குடுக்கணும், எப்படி குடுக்கணும்னு நான் சொல்றேன். அதுக்கு முன்னக்கூட்டி ஒரு லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ. நெறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் இது. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. லைட்டா ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு என்னன்னு புரியாது. இது பண்றதுனால நம்மளோட சேனலுக்கு என்னக்கா கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த ஃபர்ஸ்ட்டு நான் சொல்லிர்றேன். வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த மெயின்ல இந்த இடத்துல வைக்கும்பொழுது நெறைய ஆடியன்ஸ் நம்மளோட இப்போ எல்லா சப்ஸ்கிரைபரும் இத வந்து பார்க்கலாம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ம் சப்ஸ்கிரைபர் பார்க்கும்பொழுது நம்மளோட சேனல் எதை பற்றி இருக்குது, குக்கிங் வீடியோ, விளாக் வீடியோ, ட்ராவல் வீடியோ, அப்புறம் வந்து நிறைய நம்ம என்னென்ன கண்டென்ட் வந்து யோசித்து நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோமோ அவ்வளோவே நீங்கள் எழுதி இதில் வச்சிங்கன்னா அப்போ சப்ஸ்கிரைபர் பார்ப்பாங்க. இதை பற்றி உங்கள் சேனலில் இருக்குது, அப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டோம்னா நிறைய விஷயங்கள் உங்களோட சேனல்லேருந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இதை வந்து வைப்பாங்க. அதுக்கடுத்து நம்மளோட சேனல் க்ரோம் ப்ரௌசரில் ஒரு செட்டிங்ஸில் போய் நம்ம நிறைய ஹேஷ்டேக் கொடுக்கும் பொழுது அங்கே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பெரிய பெரிய சேனல் இருக்குல்ல, அதில் ஒரு விளாக் வீடியோ, சாப்பாடு வீடியோ இந்த மாதிரி போடும் பொழுது நம்மளும் அந்த வீடியோ தான் போட்டிருப்போம். ஆனால் நம்மளோட வீடியோ சர்ச்சில் வராது. இப்போ அவங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது கீழே நம்ம வீடியோவும் ரெக்கமெண்ட் ஆகும். அது எப்படி ரெக்கமெண்ட் ஆகும்னா, நம்ம வந்து ஹேஷ்டேக் இதெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும். நம்மளோட சேனல் நேமை நிறைய கொலாப்ட் கொடுத்து வச்சாதான் அந்த மாதிரி பெரிய பெரிய வீடியோக்குள்ளே நம்மளோட சின்ன வீடியோவும் வரும். அதை பற்றி நான் சொல்கிறேன். இப்போ எனக்கு வந்து நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய டெக்ஸ்ட் சேனல் இருக்குல்ல, இப்போ மில்லியன் கணக்கு லட்சக்கணக்கில் டெக்ஸ்ட் சேனல் வச்சு வீடியோ பார்க்குறாங்க. இப்போ நிறைய பேர் யூடியூப் டவுட்டில் உள்ள வீடியோ பார்க்குறாங்க. இப்போ அவங்களோட வீடியோ பார்க்கும் பொழுது என்னோடய வீடியோ கீழே வந்து ரெக்கமெண்ட் ஆகும். சரிங்களா? ஐயோ அப்பா இவங்களோட சேனல்லையும் ஏதோ ஒரு வித்தியாசமாக சொல்லியிருக்காங்க, அப்போ இவங்களோட டெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்மளோட ஆடியன்ஸ் வருவாங்க, நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர் வருவாங்க, நம்மளுக்கு வியூஸ் போகும். இந்த மாதிரிலாம் இதில் கிடைக்கும். அதை பற்றியான இன்றைக்கி ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறேன். முன்னாடி நான் என்னோட சாதாரணமாக வில்லேஜ் கண்டென்ட் தான் ஃபுல்லாக வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நான் டெக்ஸ்ட் வீடியோக்கு 2-3 ஹேஷ்டேக் மட்டும் கொடுத்துருந்தேன். அது போக முன்னாடி வந்து டெக்ஸ்ட் வீடியோ, சரிங்களா, என்னோடய சேனல் வந்து டெக்ஸ்ட் வீடியோ, இதை பற்றி நான் 2-3 ஹேஷ்டேக் கொடுக்கும் பொழுது அதை நான் சேவ் பண்ணி இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன். அதே செட்டிங்ஸில் போய் 2 செட்டிங் சிம்பிள், அதை நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட சேனலில் வந்து வியூஸ் போகும். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது சைடில் அந்த ஸ்க்ரீனை போடலாம். என்ன அப்படின்னா, இங்கே மழை பெய்யுது, இங்கே கோழி நாய் இவங்க சவுண்டெல்லாம் அதிகமாக கேட்டுக்கிட்டு இருக்குல்ல, அதனால் நான் உள்ளேயே போய் உங்களுக்கு வீடியோ வந்து காட்டிடுறேன் இந்த ஒரு வாட்டி. அடுத்த வாட்டி நம்மளுக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆகும். முன்னாடி இந்த சைடில் காட்டும்போது உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக தெரியும், நான் பேச பேச உங்களுக்கு வந்து புரியும். இந்த ஒரு வாட்டி மட்டும் உள்ளே போய் நான் உங்களுக்கு வீடியோ காட்டிடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் சர்ச் பண்ணுங்கள். youtube.studio.ன்னு சொல்லி சர்ச் பண்ணி நம்மளோட டேஷ்போர்டை எடுக்கணும். என்னோடய டேஷ்போர்டு மேலே இருக்கனால எடுத்துட்டேன். studio.youtube.ன்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். அப்போ வந்து நம்மளோட சேனல் வந்து வந்துடும். டெஸ்க்டாப் மூடில் வச்சுக்கணும். சரியா? சைடில் ஒரு 3 புள்ளி இருக்குது பாருங்கள், அதை டச் பண்ணி டெஸ்க்டாப் மூடுன்னு கீழே இருக்கும், அதை நீங்கள் வச்சுக்கணும். வச்சுட்டு நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நேராக வந்து இதில் வந்து இப்படி நம்மளோட டேஷ்போர்டு ஓப்பன் ஆயிரும். இதில் அடியில் நீங்கள் தள்ளி விட்டிங்கன்னா ஒரு செட்டிங் சின்னதாக தான் வரும் இதில், சரிங்களா? அந்த செட்டிங்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடியில் இருக்கும், சரிங்களா? அடியில் இருக்கும். அந்த செட்டிங்கை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் மேலே வந்து ஃபஸ்ட்டில் இருக்குல்ல, 2வது வந்து சேனல் அப்படின்னு இருக்கும் பாருங்கள், அந்த சேனலை டச் பண்ணிக்கோங்க. இதில் லொக்கேஷன் மேலே வந்து நம்மளோட லொக்கேஷன் இருக்கும்ல, அதில் வந்து இந்தியான்னு சொல்லி லொக்கேஷன் இருக்கும். இந்தியாவை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சர்ச் பண்ணி நம்மளோட எந்த நாட்டிலேருந்து நம்ம வீடியோ போடுறோம், எந்த நாட்டு மக்களுக்கு நம்மளோட வீடியோ போகணும் அப்படிங்கிறது இந்தியா. 2வது பாருங்கள், இதில் இருக்குது பாருங்கள், கீழே இருக்குது பாருங்கள், இதுதான் அந்த ஹேஷ்டேக்கு. இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் எவ்வளோ ஹேஷ்டேக்னாலும் கொடுக்கலாம். அந்த ஹேஷ்டேக்கு பொறுத்தளவில் எவ்வளோ நாள் நீங்கள் ஹேஷ்டேக்கு கொடுத்து உங்களோட சேனலை வந்து மாற்றி மாற்றி, சரிங்களா, மாற்றி மாற்றி உங்களோட சேனல் இப்போ என்னோடய நேசமணி மகேஷ் நேசமணி அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி கொலாப்ட்டு கொடுக்குற மாதிரி ஏகப்பட்ட இது வந்து ஹேஷ்டேக் இதில் வந்து இன்ட்டு மார்க் போட்டு வச்சுக்கலாம். நான் வந்து கிராமத்து விவசாய பெண் நிறைய வில்லேஜ் கண்டென்ட் தான் முன்னாடி போட்டுட்டு இருந்தேன். அதனால் அதில் உள்ள ஹேஷ்டேக்லாம் இப்போ இருக்குது. இப்போது நான் அதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட் சேனலாக மாற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த டெக்ஸ்ட் வீடியோ பற்றி கொஞ்சம் சர்ச் பண்ணி நான் போட்டேன். இப்படி சர்ச் பண்ணிவிட்டு அடியில் ஒரு க்ரீன் கலர் ஏரோ மார்க் இருக்கும், அதை டச் பண்ணிங்கன்னா இந்த சைடில் இன்ட்டு மார்க் விழுந்துடும். இந்த மாதிரி நீ ஒரு 4-5 ஹேஷ்டேக் நான் இதில் கொடுத்துக்கிட்டேன். நீங்களும் அந்த மாதிரி நியூ டிப்ஸு, டெக்ஸு, டச்சு வீடியோ,
அப்புறம் வந்து அந்த மாதிரி என்னோட டச்சு சேனலை பற்றி நான் கொடுக்கவே இல்லை. இப்போ வந்து யூடியூப் டவுட்டை சொல்கிறேன்ல, அதை பற்றி நான் எதுவுமே கொடுத்துக்கல. அதெல்லாம் நான் வந்து கொடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அடியில் ஒரு நம்ம இந்த கீபோர்ட்லேயே க்ரீன் கலரில் அடியில் இருக்கும்ல, அது அந்த மாதிரி வந்து இன்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி இன்ட்டு பாக்ஸாக வந்து விழுந்துடும். பாக்ஸாக இருக்கணும், சும்மா நம்ம டைப் அடித்து வைக்கக்கூடாது. இப்போ ஓரளவுக்கு ஒரு 6-7 டாக்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வேறு டெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்க்கும்பொழுது என்னோடய வீடியோவும் கீழே ரெக்கமெண்ட் ஆகும். இந்த மாதிரி நான் கொடுத்து வைக்கும் பொழுது, அதேமாரி உங்களோட சேனல் வந்து என்ன சேனல் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தான் கொடுத்து வைக்கணும். சரிங்களா? வில்லேஜ் கண்டென்ட்டு, வில்லேஜ் குக்கிங்கு, இப்போ நீங்கள் ட்ராவலு அப்படிங்கிறத நிறைய மாற்றி இதில் வந்து வித்தியாசமாக எது சர்ச் பண்ணால் உங்களோட வீடியோலாம் வருமோ அந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட லெட்டர் இங்கிலீஷ், தமிழ் மாற்றி நீங்கள் வந்து இதில் கொடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்கேன், தமிழ்லேயும் கொடுத்துருக்கேன். சரிங்களா? மேலே வந்து வில்லேஜ் வீடியோனா வில்லேஜ், மோட்டிவேஷனாக பேசுகிறதுனா மோட்டிவேஷன், நேசமணி மகேஷ் அப்படின்னா இந்த மாதிரி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொடுத்துட்டு அடியில் வந்து சேவ்னு ஒரு பட்டன் வரும் பாருங்கள். சேவ் அப்படி கேன்சல் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் சேவ் இருக்குது. இந்த சேவ் கொடுத்தா தான் இது சேவ் ஆகும். சேவ் கொடுத்துட்டு நம்ம வெளியில் வந்துடுவோம். வெளியில் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து நம்ம இன்னொரு இடத்துல வந்து அதே மாதிரி கொஞ்சம் மாற்ற போகிறோம். அதுவும் என்ன இடம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ நம்ம சேவ் பண்ணியாச்சு. சேவ் பண்ண உடனே வெளியில் வந்துடும் கேலரி பேஜுக்கு. இங்கே பாருங்கள். அடுத்து நம்ம வெளியில் வந்துட்டு யூடியூப் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். யூடியூப் நம்ம சேனலோட யூடியூப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். சரிங்களா? டேஷ்போர்டை ஓப்பன் பண்ணிக்கும். இப்போது இதில் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பென்சில் மார்க் மாதிரி ஒன்று இருக்கும் பாருங்கள். இதில் இந்த பென்சில் மார்க்கை கிளிக் பண்ணிக்கலாம். பென்சில் மார்க்கை கிளிக் பண்ணும்பொழுது இந்த மாதிரி வந்துடும். இதில் இந்த இருக்குது பாருங்கள், நான் ஒரு ஏரோ மார்க் போட்டுக்கலாம். இந்த இடத்த டச் பண்ணுங்கள். இதில் நீங்கள் என்னென்ன இதில் இங்கிலீஷில் எழுதுனா இங்கிலீஷில் எழுதுங்க, தமிழில் எழுதுனா தமிழில் எழுதி நீங்கள் வைங்க. நான் வந்து நான் வாழ்க்கையில் கற்றுக்கொள்வது அப்படின்னு சொல்லி தான் நான் அந்த மாதிரி டயலாக் தான் எழுதி வச்சுருக்கேன். இதில் வந்து நான் என்ன வைக்க போகிறேன் அப்படின்றத யூடியூப் டெக்ஸு வீடியோன்னு சொல்லி டெக்ஸு சேனல், டெக்ஸு வீடியோ அப்படி ஏதாவது சொல்லி ஒரு லைன் மட்டும் இங்கிலீஷில் டெக்ஸு சேனல் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு மேலே சேவ் கொடுத்துருங்க. இது வந்து முன்னாடி பேஜில் இருக்கும். அப்போ நாளைக்குள்ளே வர சப்ஸ்கிரைபர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை பார்த்துட்டு அப்போ முன்னாடி பேஜில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போ அவங்க இந்த மாதிரி டெக்ஸ்ட் வீடியோ வச்சுருக்காங்க, நம்மளும் இதை மாதிரி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. வியூஸ் போக அதிக வாய்ப்பு இருக்குது. இதையும் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் சேனலில் வந்து பண்ணுங்கள். பாய். வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் இது. ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ. இந்த 2 செட்டிங் நிறைய பேர் பண்ணாமல் இருப்பீங்க. நிறைய ஹேஷ்டாக் வந்து நீங்கள் கொடுத்து உங்களோட செட்டிங்கை மாற்றிக்கோங்க. முன்னாடி சேனல்லே வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து எந்த சேனலையும் பற்றி நான் சொல்லலை. எனக்கு வந்து ரொம்ப இங்கே சவுண்டு அதிகமாக இருக்கனால நான் சொல்லலை. நாளைக்கு வர்ற வீடியோவில் கண்டிப்பாக நான் சேனலை பற்றி சொல்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய் உறவுகளே.